ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புது வீட்டோட ஹவுஸ் வார்மிங் செரிமனிக்கு முதல் நாள் பூமி சாந்தி பண்ணுறதுக்காக வாஸ்து பூஜை செஞ்சிட்ருக்கோம். வாஸ்து பூஜை முடிஞ்சதுமே வீடு ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் கிரகப்பிரவேசத்துக்கு தேவையான பூஜா ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் நைட்டே செஞ்சு வச்சிட்டோம். நம்ம புது வீட்டு புண்ணியாஜன பூஜைக்காக விநாயகரையும் கூடவே எங்கள் தேவாங்க குல தெய்வமான சௌடேஸ்வரி அம்மனையும் எங்கள் மனுமகரிஷி கோத்திர தெய்வமான லக்ஷ்மியையும் நாராயணரையும் புரோகிதர்கள் ஸ்தாபனம் பண்ணியிருந்தாங்க. கிச்சன்லேயுமே காலையில் ஹோமம் முடிஞ்சதும் பால் காய்ச்சறதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் நைட்டே ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ ஹவுஸ் வார்மிங் செரிமனி அன்னைக்கு காலையில் பூஜா ரூம்லையும் நிலவுகாலுக்கும் ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ்லாம் செஞ்சு முடித்ததுமே சூரியனுக்கு பூஜை செஞ்சிட்ருக்கோம். சூரியனுக்கு பூஜை செஞ்சு முடித்ததுமே புது பாத்திரத்தில் ஃபில் பண்ணி வச்சுருந்த அரிசி, பருப்பு, உப்பு, சர்க்கரை, சுவாமி படம், நிறைகுடம், கூடவே உங்களோட வாழ்த்துக்கள் அண்ட் ஆசிகள் இது எல்லாத்தையுமே நம்ம புது வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறோம். கணபதி பூஜை முடிஞ்சதும் மும்மூர்த்திகளுக்கான பூஜை செஞ்சாங்க. அடுத்ததாக குலதெய்வ வழிபாடு முடிச்சுட்டு நவகிரகங்களுக்கான மந்திரங்களை ஓதி நவகிரகங்களுக்கும் தனித்தனியாக பூஜை செஞ்சாங்க. புரோகிதர்கள் பூஜை முடிஞ்சதும் ஹோமம் வளர்த்தாங்க. பூஜையில் நம்ம செஞ்ச ஒவ்வொரு செய்கைக்கான அர்த்தத்தையும் சொல்லி நமக்கு ரொம்ப நிறைவாக செஞ்சு கொடுத்தாங்க. கிரகப்பிரவேச ஹோமம் முடிஞ்சதும் நம்ம புது வீட்டில் பால் காய்ச்சியாச்சு. ನಾನು 2 ಲೀಟರ್ ಮಾಡಿದ್ದೆ